அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது நம்ம உடம்புல ஒரு வகையான நாற்றம் அடிக்கும். எப்படின்னு சொன்னால் கற்றாழை வாசம் என்ன ஒன்று கள்ளிப்பால் வாசம் அடிக்கும். ஒரு சிலவங்களுக்கு வித்தியாசமான வியர்வை வாடைகள்லாம் அடிக்கும். இது என்ன காரணம்? இதை எப்படி நம்ம தாந்திரிக வழிகளில் எந்த மாதிரி பயன்படுத்தலாம், எப்படி இந்த வியர்வை வாடைகளை போக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். இதுக்கு நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அதாவது பொது இடங்களில் போகும்போது ரொம்ப நாற்றம் அடிக்கும். அந்த சமயத்தில் அவங்களுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்கும், கையை உயர்த்துறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் இதுக்கு அக்குள்ள இருந்து மட்டும்தான் வரும்னு இல்லை, எல்லா உடம்புல உள்ள வியர்வை துளிகள் மூலமாக வரக்கூடியது தான் இந்த நாற்றம். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஒவ்வொருத்தர் நல்லா ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே அது இதுன்னு அடிப்பாங்க. சந்தன அத்தர் வகைகள்லாம் நல்லா பூசுவாங்க. ஆனால் பூசினாலும் அது ஒரு அரை மணி நேரம் தான் அதில் வேலை செய்யுமே தவிர, அதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம உடம்புல இருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வழியா வியர்வை வர்றதால என்ன ஆகுது, மறுபடியும் அந்த நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த வாசத்தை எப்படி நம்ம போக்க முடியும், இந்த மாதிரி நாற்றத்தை எப்படி நம்ம போக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு சில முறைகள் பார்ப்போம். இப்போ ஜோதிட அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னு சொன்னா, செவ்வாய் ஒருவர் ஜாதகத்துல எப்போது இந்த செவ்வாய் நீச்சமா இருக்குதோ, அதே போல செவ்வாய் எப்படி பகையா இருக்குதோ, இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி உடம்புல வியர்வை வாடைகள் அடிக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது கள்ளிப்பால் வாடை அடிக்கும், எருக்கலை பால் வாடை அடிக்கும். இந்த காடுகள்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த நீல இருக்கலை, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். இந்த மாதிரி வாடைகள்லாம் உடம்புல இருந்து வரும். அதே போல கற்றாழை வாடை தான் நிறைய அவர் உணர்ந்திருப்பாங்க. கள்ளிப்பால் வாடைகள் நிறைய அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி வாடைகள் அடிக்கிறது நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கும்போது நம்மளை மட்டும் எல்லாருமே அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாங்க. என்ன காரணம்னு சொன்னா, ஒரு வகையான ஒரு ஸ்மெல் அவங்க கிட்ட அப்படி நம்மளாலேயே நம்ம ஸ்மெல்ல சகிச்சு கொள்ள முடியாது, அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு சிறிய ஒரு தாந்திரிகம் என்னன்னு சொன்னா, வெற்றிலை இருக்கு இல்லையா, 2 வெற்றிலை. நீங்க தூங்க போகும்போது 2 வெற்றிலைகளை எடுத்து என்ன பண்ணுங்க, இடது அக்குள் வலது அக்குள் ரெண்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வெற்றிலையும் வச்சு அப்படியே தூங்குங்க. தூங்கி அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணணும்னு சொன்னா, அதிகாலையில எழும்பிடணும். யாரும் எழும்பாத வேளையில ஒரு 4:30 மணிலேருந்து 5 மணி இந்த சமயத்துல வெளியே போய் 3 சந்திகள் கூடக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, 3 பாதைகள் கூடக்கூடிய இடம், முச்சந்தி. இந்த இடத்துல போய் அப்படியே கையை அப்படி 2 கைகளுமே உயர்த்துங்க. வெற்றிலை அப்படியே கீழே விழுந்துன்னு சொன்னா அப்படியே அதை திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துருங்க. இந்த செயலை மட்டும் ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க. பழைய காலத்துல நிறைய பேருக்கு வெற்றிலை போடக்கூடிய பழக்கங்கள் உண்டு. இந்த பழக்கத்துல என்ன பண்ணுவாங்க, காலையிலே அதிகாலையிலே தோட்டங்களுக்கு போகக்கூடியவங்க அந்த முச்சந்தியில் இருக்கக்கூடிய வெற்றிலை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இது என்ன ஆகும், இந்த வியர்வை வாடை இவங்க மேல அடிக்க ஆரம்பிச்சிடும். யார் அந்த ரோட்ல இருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை எடுத்து சாப்பிட்டாங்களோ, இந்த வியர்வை வாடை இவங்க மேல அடிக்கும். இப்படி அந்த ஒரு தாந்திரிக புத்தகத்துல இது போட்டிருக்காங்க. இந்த வெற்றிலை கற்றாழை நாற்றம் போகணும்னு சொன்னா, வெற்றிலையை எடுத்து அக்களுக்குள் 2 அக்களுக்குள்ளேயும் வைத்து தூங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அதிகாலையிலே எழும்பி முச்சந்தி வேலையில கொண்டு 2 கைகளையும் உயர்த்தி அப்படியே தானா கீழே விழும்போது அப்படியே அதை திரும்பி பார்க்காம நம்ம வந்துடணும். இது நீங்க தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட வாடைகள் இருக்கு இல்லையா, அந்த நாற்றம், கற்றாழை நாற்றம், கள்ளிப்பால் நாற்றம், இது எல்லாமே உங்களை விட்டு அப்படியே அகன்றோம். அப்படி இந்த தாந்திரிக விஷயங்கள்ல போட்டிருக்காங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்போ செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் அல்ல செவ்வாயோட பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த மாதிரி உடம்புல வேர்வை வாடை அடிக்கும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கிட்டு அந்த ஒவ்வொரு அக்குள் பகுதிகள் இருக்கு இல்லையா, அக்குள் பகுதிகளில் நல்லா தேய்ச்சி விடுங்க. 2 அக்குள், அதே போல கழுத்து பகுதி, இந்த 3 பகுதிகள்லையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து என்ன பண்ணணும், நீங்க குளிக்கணும். 1/4 மணி நேரம் குளிச்சிங்கன்னு சொன்னா, இது தொடர்ந்து நீங்க ஒரு மாதமாவது செஞ்சுட்டு வரணும். ஒரு அரை எலுமிச்சை பழமே போதும் உங்களுக்கு. பாதி எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அக்குள் பகுதிகளில் நல்லா தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க குளிச்சா உங்களுடைய வியர்வை வாடைகள் நிச்சயமா ஃபுல்லா இல்லாம போயிடும். இது என்னன்னு சொன்னா, இந்த செவ்வாய் பிரச்சனைகளுக்காக. அதே போல இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு எலுமிச்சை பழம் நீங்க குளிக்கக்கூடிய பாத்திரத்துல ஒரு எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணணும்னு சொன்னா,
அதை அப்படியே நல்லா பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அதுக்கு பிறகு அந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த வியர்வை வாடைகள் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் நீங்கள் வந்து சும்மா அந்த நறுமண பொருட்கள், அத்தரு, சந்தனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பூசுனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்காது. இதுக்கு நிரந்தரமான தீர்வுன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த வெற்றிலை வந்து உடலில் உள்ள விஷயங்களை போக்கக்கூடியது. அந்த வெற்றிலை நஞ்சுத்தன்மைகளை முறிக்கக்கூடியது. அப்போ அந்த சுரப்பிகளை வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் அந்த வெற்றிலைக்கு உண்டு. அது இரவு முழுவதுமே இருக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே போல் இந்த எலுமிச்சை பழம், இந்த 2 தான் இதில் ஒரு சரியான முறைகள். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.